அவ கூடிய சீக்கிரமே அவ புருஷனோட சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். நீ என்ன வேண்டிக்கிட்டாலும் ஒண்ணும் நடக்க போறதில்ல. இங்க பாரு ஸ்னேகா, ரோஜாவை சந்திக்கிறதோ பேசுறதோ இதான் கடைசியா இருக்கணும். அத முதல்ல தெரிஞ்சுக்கோ. புரிஞ்சுதா? ஏன்? சொன்னா கேளு. புரிஞ்சுதா? சொன்னா புரிஞ்சுக்கோ. என்னமோ தெரியல, இன்னைக்கு காலையில இருந்து நீங்க மேல கோபப்பட்டு எரிஞ்சு விழுந்துட்டே இருக்கீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஸ்னேகா, நீங்க இதுவரைக்கும் என் மேல கோபப்பட்டு திட்டினதே இல்ல. இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம். அதுவும் நான் ரோஜா வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு சொன்னதுல இருந்து நீங்க ஆத்திரப்பட்டுட்டே இருக்கீங்க. ஏன் அப்படி? ரோஜா உங்களுக்கு என்னதான் பாவம் பண்ணிட்டா? அதுவும் நீங்க என் மேல கோபப்பட்டீங்கன்னா என் நெஞ்சில நெருப்பள்ளி கொட்டுற மாதிரி இருக்கு. ஸ்னேகா, தப்புதான். சாரி. இனிமேல் கத்த மாட்டேன். சமத்து இல்ல, செல்லம் இல்ல, அழாத ப்ளீஸ். போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. டேய் டேய், என்னடா உளர்ற? அவ ஒன்னும் உளரல, உண்மையை தான் சொல்லிட்டு போறான். புரியலையே. பாட்டி, சங்கர் அங்க வந்து கெலாட்ட பண்ணிருக்கான். இவ சங்கர மகேஷன் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கா. ஓ, கதை அப்படி போகுதா? இவ சங்கரையே மகேஷன் நினைச்சுக்கட்டும். சரி விடு, பிரச்சனை முடிஞ்சு போகும். இல்ல பாட்டி, பிரச்சனை இப்பதான் ஆரம்பிக்குது. ஓஹோ. அக்கா வணக்கம்க்கா. உக்கார். அக்கா, நேற்று கலெக்ஷனை பேங்க்ல கட்டினேன், அதோட ரசீது இது. சரி சரிக்கா, நான் வர்றேன்க்கா. டேடே உக்காரு. என்னடா அவசரம்? அதுக்குள்ள புறப்பட்ட? இத பாரு, இதுல போன்வீட்டா இருக்கு, எடுத்து குடி. அக்கா பரவாயில்ல, இருக்கட்டுங்க. சும்மா குடிடா. ஏண்டா மணி, என்னக்கா? நானும் உன்னை பாத்துக்கிட்டே இருக்க, ரெண்டு சட்டைய மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டு இருக்கற. ஆமாக்கா. அக்கா அக்கான்னு வாய் நிறைய கூப்பிடுற. ஏன் தம்பி நீ இப்படி மாத்தி போட்டுக்க துணி இல்லாம அசிங்கமாவா இருப்ப? என் ஜவுளி கடை, என் மளிகை கடை இதெல்லாம் ஓஹோன்னு நல்லபடியா ஓடுதுன்னா அதுக்கு ஒரு காரணம் நீயும் தானே. இப்படி உழைச்சு போடா தேஞ்சு ஒட்டடக்கம்பா நிக்கிறியப்பா. இருக்கட்டுக்கா, அதெல்லாம் பரவாயில்ல. உடம்ப பாத்துக்க ராஜா. இந்த வயசுல நல்லா உடம்ப பாத்துக்கணும். நம்ம கடையில முந்திரி பாதாம் பிஸ்தான்னு நல்லா எடுத்து சாப்பிடு. அக்கா. டே மணி, ஜவுரி விக்கிறவன் வழுக்க தலையோட இருந்தா பாக்குறதுக்கு அசிங்கமா இருக்கும். ஏன் ஜவுளி கடையில வேலை பாக்குற நீ பாக்குறதுக்கு இப்படி அசிங்கமா இருந்தா வர்ற கஸ்டமர் என்ன எப்படி மதிப்பாங்க? எனக்கு ஆசையாதாங்க இருக்கு. ஆனா என்ன ஆனா? இத பாரு, நேரா நம்ம ஜவுளி கடைக்கு போற. உனக்கு பிடிச்சமான டிஷர்ட் ஜீன்ஸ் பேண்ட்னு வெரைட்டியா எடுத்துக்கிற. 2000 ரூபாய் ஆனாலும் பரவாயில்ல. 2000? ஆமாப்பா, உனக்கு தான். உனக்கு வேற என்ன பிடிக்கும்? எனக்கு மட்டன் பிரியாணினா ரொம்ப உசுருக்கா. உனக்கு 500 ரூபாய் பணம் தர்றேன், நல்ல மட்டன் பிரியாணி சாப்பிட்டு உடம்ப பாத்துக்க. என்ன, இந்தா 500 ரூபாய் வச்சுக்கோ. என்னடா மணி அப்படி பாக்குற? உங்க அக்கா வேண்டாக்கா. எதுக்கு இவ்வளவு பணம்? அக்கா, அவர் வர்றாரு, அவருக்கு இதெல்லாம் தெரிய வேண்டாம். சொல்ல மாட்டேக்கா. என்ன கணக்கு வழக்கெல்லாம் பார்த்தாச்சா? அடேடே, வாங்க வாங்க. எப்ப வந்தீங்க? நான் என்ன ஃபாரினுக்கா போயிட்டு வரேன்? பாத்ரூம்ல இருந்து தானே வரேன். இருக்கட்டும். ஆமா, என்ன சாப்பிடுறீங்க? காபி, டீ, ஹார்லிக்ஸ், போன்வீட்டா என்ன எடுத்துட்டு அது இருக்கட்டும். எதுக்காக அவனுக்கு பணம் கொடுத்த? பணமா? நானா? எப்போ? இல்லையே. போய் சொல்லாத. நீ கொடுத்ததை நான் பார்த்தேன். பாத்துட்டீங்களா? ஐயோ, உங்க கண்ணுக்கு எதுவுமே தப்புறது இல்லைங்க. ரொம்ப உஷாருங்க நீங்க. போதும். எதுக்காக அவனுக்கு பணம் கொடுத்தேன்னு கேட்டேன். அது வந்து அவன் அம்மா அப்பா இல்லாத அனாத, பாவமா இருந்துச்சு, அதான். என்ன திடீர்னு பாசம் பொங்கி வழியுதோ? உண்மையை சொல்லிடி.
சொன்னா நீங்க அடிப்பீங்க. சீ சொல்லு. அது வந்து அந்த பாட்டுவாதியை தேடிட்டு இருக்கீங்கல்ல, போஸ்ட்மேன் கிட்ட லெட்டர் வந்துச்சான்னு கேட்டுட்டு இருக்கீங்கல்ல. அது வந்து அது உனக்கு எப்படி தெரியும்? ஐயோ, சத்தியமா மணி என்கிட்ட சொல்லவே இல்லைங்க. மணி சொல்லலன்னு சொல்லும் போதே அவன் ஏதோ சொல்லியிருக்கான்னு எனக்கு தெரியுதுடி. மணிதானே உங்களுக்கு வலது கையே, அதனால தான் அவங்கிட்ட அப்பப்ப பணம் கொடுத்து உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். ஏங்க, மணி அம்மா அப்பா இல்லாத அனாதை புள்ள, அவனை ஒண்ணும் செஞ்சிடாதீங்க. அவனை என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். நீ உன் வேலையை பார். மணி, உனக்கு மட்டன் பிரியாணி கேக்குதா? மவனே, நீ இன்னைக்கு மட்டன் பிரியாணி தாண்டா. ஆஹா, புது ஜீன்ஸு, புது டிஷர்ட்டு, அடடா கலக்கிறியே. கண்ணாடி முன்னாடி நிற்கும் போது தனி அழகுதான். ஆஹா, ஆக்சுவலி வேற ரொம்ப அருமையா செட் ஆயிடுச்சே. மணி ரொம்ப அழகா இருக்குடா. அடடடடடா. ஆஹா, தனுஷ் மாதிரியே இருக்கா ஐயா. மன்மதராசா கள்ளி மனச கில்லாதே. அதே கை அதே கலர். நீ இன்னும் கொஞ்ச நாள் தனுஷ் மாதிரி ஆயிடுவ. கண்டிப்பா பெரிய ஆள் ஆயிடுவ. என்ன ட்ரௌசர் இது? யாருக்கு வேணும்? தேவையே இல்லை. முதலாளிடா. முதலாளி, அக்கா தான் 2000க்கு ட்ரெஸ் எடுத்துக்க சொன்னாங்க. முதலாளி சொன்னா சொல்லிட்டாங்களா? அவ சொன்னதையும் சொன்னா, நீ சொன்னதையும் சொன்னா. ஜீன்ஸ் டிஷர்ட் நல்லாதான்டா இருக்க. அப்படியா முதலாளி? தோடப்பகட்டைக்கு பட்டு சேலை போட்ட மாதிரி. முதலாளி, ஜீன்ஸ் போட்ட டிஷர்ட் போட்ட ஒன்னே ஒண்ணுதான்டா குறையுது. நான் நினைச்சேன் முதலாளி, நீங்களே சொல்லிட்டீங்க. ஜீன்ஸ் பேண்ட் இடுப்புல நிக்க மாட்டேங்குது. என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்களே வந்துட்டீங்க. நானே இந்த பெல்ட் எடுத்துக்கிட்டுமா? பெல்ட் நான் எடுக்கிறேன்டா. அதுக்கு தானே நான் வந்திருக்கேன். முதலாளி, இந்த பெல்ட் இடுப்புக்கு கரெக்டா கச்சிதமா இருக்கும் முதலாளி. இங்க வர முதலாளி, கரெக்டா இருக்கும். பாருங்க முதலாளி, முதலாளி அடிக்கிறீங்க முதலாளி. முதலாளி, முதலாளி அடிக்கிறீங்க. என்ன பத்தி வைத்திய பத்தி போட்டு கொடுக்குறியா? நீச்சல் சொல்லி கொடுத்த என்னைய மூழ்கடிக்க பாக்குறியா? சண்டாள பயல. ஐயோ முதலாளி, எங்கேயோ தப்பு நடந்திருக்கு முதலாளி. தப்பு நடந்திருக்கு. ஆமாடா, தப்பு தாண்டா நடந்துகிட்டு இருக்கு. அந்த தப்ப தாண்டா இப்ப நான் சரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு கிடைக்காம போறதுக்கு காரணம் நீ தாண்டா. அந்த மெட்ராஸ் பையன் மகேஷ தப்பிக்க விட்டது காரணமும் நீ தாண்டா. நான் இல்ல முதலாளி, தேன் எடுத்தது நீங்க. நான் கையை மட்டும் தான் நக்கினேன். உனக்கு இப்ப கையே இல்லாம பண்றேன்டா. உனக்கு கொலை பண்றேன். ஓடி போயிடு. இந்த ஊரை விட்டே ஓடி போயிடு. இல்லன்னா உன்னை கொலை பண்ணிட்டு வேண்டாம். விட்டே போயிடுறேன். ஐயோ மணி, என்னப்பா என்ன? ஒண்ணு இல்லக்கா, ஒண்ணு இல்ல. நான் இனிமே இந்த ஊர்ல இருக்க மாட்டேன். என்ன விட்டுருக்கா? ராஜா, சொல்லுடா கண்ணா, சொல்லுடா. ஐயோப்பா. ஐயோ, என்னங்க இது? நீங்க பண்றது உங்களுக்கே நல்லா இருக்கா? என்னடி, என்ன அப்படி நான் பொல்லாதது பண்ணிட்டேன்? ஐயோ பாவங்க, அந்த பச்சை புள்ளை இந்த அடி அடிச்சிட்டீங்களே. ஏய், அவன் கடையில இருந்து 5000 ரூபாய் திருடிட்டான்டி. அவனுக்கு நான் செஞ்சதுதான் சரி. 5000 ரூபாய் திருடிட்டானா? ஐயோ பாவம், போனா போகுது. இந்த ஒரு தடவை அவனை மன்னிக்க கூடாதா? அவனுக்கு மன்னிப்பே கிடையாதுடி. அவனை கடை விட்டு அனுப்பிச்சிட்டேன். நான் செஞ்சதுதான் சரி. ஒண்ணு பேசாத. தோப்புக்கு போயிட்டு வந்துடுறேன். என்னது தோப்புக்கா? நேத்து தானே தேங்காய் இளநீ எல்லாத்தையும் லோடு எடுத்து அனுப்புனீங்க. அங்க என்ன வேலை உங்களுக்கு? அவன் சரி, ஏதோ பாத்திர கடையை தோப்புன்னு மாத்தி சொல்லிட்டான். ஆள விடு. போய்யா போ. தோப்புக்கு என்ன, நீ எங்க வேணாலும் போ. இனிமே உனக்கு செட்டப் பண்றதுக்கு அந்த மணிதான் இல்லையே. டாக்டர் சத்யநாராயணா கொலை வழக்கு ஆரம்பமாகிறது. தங்கர் தங்கர் தங்கர்.
கடந்த டிசம்பர் 15ஆம் தேதி டாக்டர் சத்யநாராயணன் என்பவர் A to Z டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் பட்டப்பகலில் அடித்து கொலை செய்யப்பட்டார். கொலை செய்த குற்றவாளி சங்கர் இவர்தான். கொலைக்கு உடந்தையான மற்றொரு குற்றவாளி திருமதி ரோஜா மகேஷ் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். கொலை செய்ய பயன்படுத்தப்பட்ட ஆயுதமான வாக்கிங் ஸ்டிக் கோர்ட்டில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. ரோஜா சங்கர் இருவரும் காதலர்கள். ரோஜா மகேஷ் என்பவரை திருமணம் செய்து கொண்டுள்ள பின்பும் தன் கள்ளக்காதலை தொடர்ந்துள்ளார். ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். உங்களை விசாரிக்கும் போது நீங்க பேசலாம். இப்ப அமைதியா உட்காருங்க. சங்கர் ரோஜாவின் கள்ளக்காதல் டாக்டர் சத்யநாராயணவிற்கு தெரியும். இதை அவர் மகேஷிடம் சொல்ல முயற்சி செய்துள்ளார். இதை அறிந்த ரோஜா திட்டமிட்டு தர சங்கர் டாக்டரை ஈவிரக்கமின்றி அடித்து கொலை செய்துள்ளார். இதை சாட்சிகள் மூலம் நிரூபிக்கப்படும். That's all, Your Honor. இப்பொழுது எதிர்த்தரப்பு வக்கீல் தங்கள் வாதத்தை ஆரம்பிக்கலாம். யுவர் ஆனர், நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்ட வேண்டியது இந்த நீதிமன்றத்தின் கடமை. இது ஒரு பொய் வழக்கு. அது மட்டுமல்ல, இது ஒரு ஓபன் அண்ட் ஷட் கேஸ். சங்கர் கொலைகாரர் தான், அதில் யாருக்கும் சந்தேகமில்லை. ஆனால் ரோஜா எனது கட்சிக்காரர், குற்றமற்றவர். அது மட்டுமல்ல, கொலை செய்யப்பட்ட டாக்டரின் மனைவி கீதா இங்கே ஆஜராகியுள்ளார். டாக்டர் சத்யநாராயணா பல வருடங்களாக தொடர்ந்து டைரி எழுதும் பழக்கம் உள்ளவர். அந்த டைரியை கனம் கோர்ட்டார் அவர்கள் படித்து பார்த்தால் சங்கர் டாக்டரை மிரட்டியதும் ரோஜா இந்த கொலைக்கு உடந்தை இல்லை என்பதும் தெளிவாக புரியும். இந்த வழக்கு இன்றே முடிவடைந்துவிடும். கோர்ட்டாரின் நேரமும் மிச்சமாகும். இந்த ஆதாரத்தை கனம் கோர்ட்டார் வசம் ஒப்படைக்கிறேன். என்னையா டைரி கீர்னு ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க? விசாரிச்சேன் சார். இந்த விஷயத்தை என்கிட்ட மறைச்சிட்டாங்க. போரும் எனக்கு விசாரிச்சு லட்சணம். மிஸ்டர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், உங்களது தரப்பு சாட்சியங்கள் யாராவது இருக்காங்களா? ரோஜாவின் கணவர் மிஸ்டர் மகேஷ். மகேஷ் மகேஷ் மகேஷ். மிஸ்டர் மகேஷ், உங்க மனைவி ரோஜாவை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சொல்றதுக்கு என்ன இருக்கு? எனக்கும் ரோஜாக்கும் 2 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி சங்கரும் ரோஜாவும் காதலர்கள். நீங்க ரோஜாவை கல்யாணம் முடிக்கும் போது சங்கர் ரோஜாவை காதலிச்சாங்கிறது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அதை ரோஜா என்கிட்ட இருந்து மறைச்சிட்டா. கல்யாணத்துக்கு அப்புறமாவது உங்களுக்கு தெரியுமா? கடைசி வரைக்கும் மறைச்சிட்டா. போலீஸ் விசாரணையில தான் அவங்க 2 பேத்துக்கு இடையில இருக்க கள்ளக்காதல் எனக்கு தெரிய வந்தது. ரோஜா வயித்துல வளர்றது உங்க கொண்டுதானா? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். பிபி கேக்குற இந்த கேள்வி என்னுடைய கிளையண்ட் அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு. யுவர் ஆனர், இது இந்த வழக்குக்கு முக்கியமான கேள்வி. அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல்ட். தேங்க்யூ யுவர் ஆனர். அப்படின்னா சங்கருக்கு ரோஜாக்கு தொடர்பு இருக்குன்னு நீங்க நம்புறீங்களா? நிச்சயமா. அதுக்கு ஆதாரம் தான் அவ வயித்துல வளர்ற குழந்தை. இல்ல, இது மகேஷோட குழந்தை தான். கல்யாணத்துக்கு அப்புறம் நான் மகேஷ்க்கு எந்த துரோகமும் பண்ணல. நான் இப்ப அவரோட குழந்தையை தான் சுமந்துட்டு இருக்கேன். என்ன நம்புங்க யுவர் ஆனர், ப்ளீஸ். உணர்ச்சி வசப்படக்கூடாதுமா. அமைதியா உட்காருங்க. ரோஜா தான் டாக்டரை கொலை செய்ய சங்கரை தூண்டுதான் போலீஸ் தரப்பு சொல்லுது. உண்மைதான். நம்பிக்கை துரோகி. கணவனுக்கு துரோகம் செஞ்சவ எதை வேணாலும் செய்வான். யுவர் ஆனர், கட்ட புருஷனை தன் மனைவி இந்த கொலைக்கு உடந்த நம்புறார். ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மிஸ்டர் மகேஷ், உங்க மனைவி உங்களுக்கு துரோகம் செஞ்சதா எப்படி சொல்றீங்க? அவளும் அவளோட கள்ளக்காதல சங்கர் எழுதிக்கிட்ட நிறைய லவ் லெட்டர்ஸ் என்கிட்ட இருக்கு. உங்க பதில திருத்திக்கிங்க. சங்கர் தான் அந்த லெட்டர்ஸ் எழுதியிருக்காரு, ரோஜா இல்ல. அந்த கடிதங்களும் உங்க கல்யாணத்துக்கு முந்தின தேதியிட்டு தான் எழுதப்பட்டிருக்கு. உண்மைதான். அவங்க 2 பேரும் சேர்ந்து நெருக்கமா எடுத்துக்கிட்ட போட்டோஸ் நிறைய என்கிட்ட இருக்கு. என்ன மிஸ்டர் மகேஷ், எந்த உலகத்துல இருக்கீங்க? நான் சந்திரமண்டலத்தில் நிக்கிற மாதிரி கூட தத்ரூபமா போட்டோஸ் எடுக்க முடியும். நாளைக்கே உங்களையும் இன்னொரு பொண்ணையும் இதை விட நெருக்கமா வச்சு நான் போட்டோஸ் தயாரிச்சு காட்டவா? சங்கரும் ரோஜாவும் சந்தோஷமா இருந்தது நீங்க நேர்ல பாத்தீங்களா? அந்த அசிங்கத்தை நேர்ல வேற பார்க்கணுமா? இந்த கோர்ட்டுக்கு நேரடி சாட்சி தேவை. இல்ல, நான் பார்த்தது இல்ல. அப்புறம் ரோஜா வயித்துல வளருது சங்கர் குழந்தைன்னு எப்படி திட்டவட்டமா சொல்றீங்க? அது நான் அப்படிதான் நினைக்கிறேன். நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். இவரு அப்படி நினைக்கிறாரா? ஆர்டர் ஆர்டர். சரி, ரோஜா டாக்டரை கொலை பண்ண சொல்லி சங்கருக்கு போட்டு கொடுத்த திட்டத்தை நீங்க உங்க காதால கேட்டீங்களா?
இல்ல அதையும் நீங்களா நினைக்கிறீங்க? உங்க சந்தேகத்துக்காக 2 உயிரை கொல்ல பாக்குறீங்க. நியாயமா உங்களை தான் தண்டிக்கணும். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். சஸ்டெயின். தேங்க்யூ யுவர் ஆனர். உங்க தரப்புல வேற யாரையும் விசாரிக்க விரும்புறீங்களா? எஸ் யுவர் ஆனர். கொலை குற்றம் சாட்டப்பட்ட சங்கரின் தந்தை திரு சொக்கலிங்கம் அவர்கள். சொக்கலிங்கம், சொக்கலிங்கம், சொக்கலிங்கம். ஐயா வணக்கம். மிஸ்டர் சொக்கலிங்கம், உங்க பையன் பேர் என்ன? சங்கர். இவர்தான் உங்க பையன்? ஆமா, இந்த தருதலை தான் என் பையன். ஊரை பொறுத்த வரைக்கும் தான் என் பையன். ஆனா என் மனசை பொறுத்த வரைக்கும் இந்த தருதலை என் பையன் இல்ல. ஓகே ஓகே, டென்ஷன் ஆகாதீங்க. உங்க பையனை பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. சின்ன வயசுல இருந்து தாய் இல்லாத இவனை நான் தான் வளர்த்தேன். முரட்டு குணம், பிடிவாதம் எல்லாமே இவனுக்கு ஜாஸ்தி. பொய், பித்தலாட்டம், புரட்டு எல்லாமே இவனுக்கு கை வந்த கலை. கட்டுன பொண்டாட்டிய சந்தேகப்பட்டு சாகடிச்சான் சார் இந்த ராஸ்கல். யோ சொக்கலிங்கம், பெத்த புள்ளைக்கு எதிராவே சாட்சி சொல்றியே, உருப்படுவியா? இல்ல ஒரு மனுஷனாயா? மிஸ்டர் சங்கர், இது கோர்ட். பிஹேவ் யுவர் செல்ஃப். இல்ல யுவர் ஆனர், எங்க அப்பா ஒரு அயோக்கியன். ஆர்டர், ஆர்டர், ஆர்டர். பாத்தீங்களாயா, இதான் இவனுடைய ஒரிஜினல் குணம். தனக்கு கிடைக்காத எதையும் இவன் மத்தவங்களுக்கு கிடைக்க விட மாட்டான். ரோஜாவை இவன் ஒருதலை பட்சமா தான் காதலிச்சான். ஆனா ரோஜா இவனை காதலிக்கவே இல்லை. அதனாலதான் அவளுடைய வாழ்க்கையை இவன் சீரழிக்க பாக்குறான். இதை என்கிட்ட பலமுறை அவனே சொல்லியிருக்கான் யுவர் ஆனர். பெத்த மகனையே மனநிலை பாதிக்கப்பட்டவன் சொல்றதுக்கு என் மனசு நடுங்குது. இருந்தாலும் உண்மையை மறைச்சு சத்தியத்தை சாகடிக்க நான் விரும்பல. இவன் ஒரு பைத்தியக்காரன், இவன் ஒரு சைக்கோ யுவர் ஆனர். யோ சொக்கலிங்கம், நானே பைத்தியம், நானே சைக்கோ? நீதாய பைத்தியம், நீதாய சைக்கோ. உன்னை உயிரோட விட்டு தப்பியா? ஏய், நானே கொலை பண்ணேன். ரோஜாவை கொலை பண்ண சொன்னா நான் செஞ்சேன். அவரை இந்த பக்கம் இழுத்து சொல்லியா? வாங்க. யோ ஜட்ஜி, ரோஜாவை அரெஸ்ட் பண்ணியா? அரெஸ்ட் பண்ணியா? யோ மாமா விடுங்கயா, விடுங்க என்ன? யோ விடுங்கயா. ரோஜா எனக்கு ஒரு மக மாதிரி. அவ வாழ்க்கையை இவன் பாழடிக்கிறான். இவன் ஒரு கொலைகாரன். தயவு செய்து இவனுக்கு தண்டனை கொடுங்க ஐயா, ப்ளீஸ். யுவர் ஆனர், சங்கர் ஒரு சைக்கோன்னு அவங்க அப்பாவே சொல்றாரு. சங்கருடைய நடவடிக்கை இதை நிரூபிக்குது. இத பத்தி கனம் கோர்ட்டார் அவர்கள் தீவிரமா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வரணும். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். நீங்க போலாம். மிஸ்டர் ப்ராசிக்யூட்டர், எனி மோர் கொஸ்டின்ஸ்? சாட்சிகளை குறுக்கு விசாரணை செய்ய எனக்கு சற்று கால அவகாசம் வேண்டும். பர்மிஷன் கிராண்டட். தேங்க்யூ யுவர் ஆனர். இங்கே நடந்த சம்பவங்களை வைத்து ஆராயும் போது கொலை குற்றவாளி சங்கரின் மனநிலை குறித்து இந்த கோர்ட்டுக்கு சந்தேகம் எழுகிறது. ஆகவே வழக்கு முடியும் வரை சங்கரை மனநல மருத்துவமனையில் வைத்து ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு கோர்ட் உத்தரவிடுகிறது. மேலும் சங்கர் கொடுத்த புகைப்படங்கள் நிஜமானவைதானா என்பதை போரன்சிக் பரிசோதனை மூலம் ஆராயவும் இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை மார்ச் மாதம் 28ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுகிறது. நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. அதான் அந்த சங்கர் பயல பைத்தியம்னு கீழ்பாகத்துக்கு அனுப்ப சொல்லிட்டாங்களே. நம்ம வக்கீல் எவ்வளவு சாமர்த்தியமா பேசினார் பத்தியா? மகேஷ், நில்லுங்க மகேஷ். என்னடி எப்படி மகேஷ், என் வயித்துல வளர்ற குழந்தை உங்களது இல்லைன்னு வாய் கூசாம போய் சொல்றீங்க? இப்படி கொஞ்சம் கொஞ்சமா என்ன அவமானப்படுத்துறதை விட ஒரே அடியா உங்க கையாலே என்ன கொலை பண்ணிடுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நீ எப்பவோ செத்து போயிட்ட. மகேஷ், போ, உன் கள்ள புருஷன் வருவான், அவனை வழி அனுப்பி வச்சுட்டு வா. சார் சார் ப்ளீஸ் சார். சார் ரோஜா கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறேன் சார். சார் கொஞ்சம் விடுங்க, போயிட்டு வந்துடுறேன். ஓய் ரோஜா, இன்னையாண்டி அவனை தொங்கிட்டு இருக்க? என்கிட்ட வந்துரு. உனக்கு சரி, சுமந்துட்டு இருக்கிய குழந்தை, 2 பேருக்கு நல்ல வாழ்க்கை தரேன். புத்தாண்டு நல்வாரவா இருக்கட்டும். ஒரு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கை இப்படி நாசம் பண்றீங்க. யோ சொக்கலிங்கம், ரொம்ப தேங்க்ஸ்யா. கோர்ட்ல தங்க பதக்க சிவாஜி மாதிரி ஏறி நின்னு சொன்னீங்க. என் பையன் பைத்தியக்காரன், சைக்கோ, தருதலன்னு. ஒண்ணு தெரியுமா உனக்கு? முட்டாள் பைத்தியக்காரனுக்கு தண்டனை இல்ல. அதனால மறுபடியும் சொல்றேன், ரொம்ப தேங்க்ஸ். கோர்ட் உன்னை தண்டிக்கலனா என்னடா?
நானே உன்னை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன். விடுங்க சொக்கலிங்க, விடுங்க. கோர்ட்டுக்கு எதிர்க்க நீங்க இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னா நாளைக்கு அதுவே உங்களுக்கு எதிரான சாட்சி ஆயிடும். அவன் கிடக்குறான், நீங்க சும்மா இருங்க. பேசுனது போதும். ஏரியா வண்டியில ஏரியா வண்டியில ராஜசேகர், நம்ம 2 பேருடைய பிள்ளைங்களுமே தருதலை தான். என்ன பண்றது? வாமா போலாம். வாங்க போலாம். நீ இந்த வீட்டுல நல்லாவும் சமைக்கிற, துணியும் நல்லா துவைக்கிற. நான் அது மட்டும் தான் பண்றேனா? வேற என்ன? பாட்டி, நான் நன்னா பாட்டு பாடுவேன், அதை மறந்துட்டேன். ஐயோ, இதென்ன அடிக்கிற மாதிரி கையோங்கிற? இத பாரு, நீ நல்லா பாடுற. போதுமா? போதும் போதும். பாட்டி, ஊர்ல எங்க ஆத்துல நான் இப்படிதான் ஒவ்வொரு துணியா தோச்சு கொடுப்பேன். எங்க அம்மா அலசி போட்டுட்டே இருப்பா. அடாடா, உங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சு இல்ல? பாட்டி, மகேஷ் வந்துட்டாரு. வாங்க மகேஷ். என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்ல, தலைவலி. ஐயோ, தைலம் உள்ள இருக்கு, போய் எடுத்துக்கிட்டு வா. போ, கொண்டு வரேன். இதோ எடுத்துன்னு வரேன் மகேஷ். மகேஷ், போன காரியம் என்னாச்சு? சங்கருக்கும் ரோஜாவுக்கும் தண்டனை கொடுத்துட்டாங்களா? இப்பதானே கேஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படியும் 1 வருஷம் இழுப்பாங்க. ஜட்ஜ் என்ன சொன்னாரு? சங்கரை மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க சொல்லி ஜட்ஜ் உத்தரவு போட்டார். ரோஜாவை அவளை வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. ஒன்னும் விசாரிக்கலையா? ரோஜாவும் சங்கரும் ஒன்னா இருந்ததை நீ நேர்ல பாத்தியான்னு கேக்குறான் அவ வக்கீல். இதுல அவ கள்ளக்காதலுக்கு ஒரு சாட்சி வேறியா? எனக்கு வந்த ஆத்திரத்துல அப்படியே அவன் கழுத்தை பிடிச்சு கடிச்சிடலாம்னு தோணுச்சு. ஐயோ, என்ன மகேஷ், என்ன பிரச்சனை? அட, நீ ஏம்மா வந்த? இல்ல, எனக்கு தைலம் கிடைக்கல, அது எங்க இருக்குன்னு கேட்கலான்னு. அதை விடுங்க. என்னாச்சு மகேஷ்? என்னமோ கோர்ட்டு கேஸ் கள்ளக்காதல்னு காதுல விழுந்தது. யாரோட கழுத்தை கடிக்கிற அளவுக்கு கோவம்? அடாடா, ஊசி விழுந்தா கூட உன் காதுல கேட்டுரும் போல இருக்க. பாட்டி, நீ கொஞ்சம் சும்மா இரு பாட்டி. நீங்க சொல்லுங்க மகேஷ், என்ன பிரச்சனை? அது வந்து என்ன? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. அவன் ஏதோ படம் பார்த்திருக்கான், அந்த கதையை என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான். என்ன படம்? ஹிந்தி படம். ஹிந்தி படமா? படம் பேரு? விட மாட்டா போல இருக்க. படம் பேரு கல்கோ நாய்க்கோ. ஆமா, ஷாருக் கான் படம். அந்த படம் பேருக்கு அர்த்தம் என்ன பாட்டி? அப்படின்னா கள்ளக்கண்டா நாயக்கானோன்னு அர்த்தம். சீச்சி, நீ தப்பா சொல்ற பாட்டி. அட போமா, கல்கோ நாய்க்கோ அதான் தலைப்பிலேயே இருக்கு, கல்லு நாயி. இல்ல இல்ல, உனக்கு தெரியல. நான் அப்புறம் என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். முதல்ல நான் அவருக்கு தைலம் எங்கன்னு தேடுறேன். போ, உருப்படியா அதை செய். இவ்வளவு சமாதானம் பண்றதுக்குள்ள நம்ம சந்திர மண்டலமே போயிட்டு வந்துடலாம் போல இருக்கு. ஆமா பாட்டி, வர வர இவ ரொம்ப சந்தேகப்படுறா. என்னைக்கு இவகிட்ட மாட்டிக்க போறோமோ ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். சரி, நீ போ, மறுபடியும் துணி துவைக்கணும்னு வந்துருவா. போ. கடவுளே. என்னம்மா, யாருக்கோ லெட்டர் எழுதிட்டு இருக்க போல இருக்கு? ஆமா, கும்பகோணத்துல கிச்சான ஒரு பையன். நாங்க கஷ்ட காலத்துல இருந்தப்போ கடவுள் மாதிரி உதவினவன் அவன்தான். எங்க ஆத்துக்காருக்கு கிட்னி தேவைப்பட்டப்போ கிட்னி கொடுத்து உதவினவன் அவன்தான். எங்க அதிர்ஷ்டம், கிட்னி எடுக்கிறதுக்கு ஆபரேஷன் பண்ண ஏற்பாடு பண்ணப்பவே எங்க ஆத்துக்கார் போய் சேர்ந்துட்டா. கிச்சாவுக்கு ஸ்னேகா மேல பிரியம் ஜாஸ்தி. ஸ்னேகா இறந்து போன விஷயத்தை கேட்டா துடிச்சு போயிடுவான். ஆனாலும் அவனுக்கு சொல்லாம இருக்கிறதுக்கு மனசு கேட்கல. அதான் லெட்டர் எழுதிட்டு இருக்கேன். வாஸ்தவம் தாமா, நம்மளை நேசிக்கிறவங்களோட பகிர்ந்துக்கிற சந்தோஷம் 2 பங்காகும். அவங்களோட பகிர்ந்துக்கிற துக்கம் பாதியா குறைன்னு சொல்லுவாங்க. உனக்காவது பகிர்ந்துக்கிறதுக்கு ஆள் இருக்கு. ஆனா எனக்கு என் பையனால ஏற்படுற வேதனையை வெளியில சொல்றதுக்கு ஆளே இல்லம்மா. சங்கர் சின்ன வயசா இருக்கும்போது அவன் அம்மா போய் சேர்ந்துட்டா. நான் தான் தனியாளா நின்று அவனை வளர்த்து ஆளாக்குனேன். ஒரு பக்கம் பிஸ்னஸ், இன்னொரு பக்கம் என் மகள் லலிதா, சங்கர். நான் தனியாளா நின்று போராடி பிஸ்னஸ்ல ஜெயிச்சேன். என் பிள்ளைங்க என்ன ஆசைப்பட்டாலும் வாங்கி கொடுத்தேன். என் பிள்ளைங்களோட சந்தோஷத்துக்காக பணத்தை தண்ணீரா செலவழிச்சேன். என்ன பிரயோஜனம்? சங்கரை நல்லவனா வளர்க்கறதுக்கு நான் எவ்வளவோ போராடினேன்.
என் மக மாதிரி உயிருக்குயிரை வளர்த்த அஞ்சலிய அவனுக்கு கல்யாணம் பண்ணியும் வச்சேன். நாசம் பண்ணிட்டாமா, நாசம் பண்ணிட்டான். நல்ல பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்க வேண்டாம், கெட்ட பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்த்து வச்சு புண்ணியம் இல்லை. சரி விடுமா, என் கஷ்டம் என்னோட. சரி, நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வந்துடுறேன். நானும் வரேன். இந்த லெட்டர் அப்படியே போஸ்ட் பண்ணணும். லெட்டர் எழுதிட்டுல, நானே போஸ்ட் பண்ணிடுறேன். இல்ல பரவாயில்ல, நானே போஸ்ட் பண்ணிடுறேன். உங்களுக்கு எதுக்கு சிரமம்? மாமா, நீ எப்ப வந்த? உங்க சொந்த கதை சோக கதைலாம் பேசிட்டு இருந்தீங்கல்ல, அப்பவே வந்துட்டேன். எங்க கிளம்பிட்டீங்க? இந்த லெட்டர் போஸ்ட் பண்ணிட்டு வந்துடலான்னு. அப்படியா? எனக்கு தலை வலிக்குது, கொஞ்சம் காஃபி வேணும். இவர் வெளியில தானே போறாரு, அவர்கிட்ட கொடுங்க, அவர் போஸ்ட் பண்ணிப்பார். இதைத்தான் நான் அப்பவே சொன்னேன். சூடா காஃபி கொண்டு வரேமா? கவிதா, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. நீ வைதேகி கிட்ட நடந்துக்கிற முறை கடவுளே, இவளுக்கு நல்ல புத்தியை கொடுப்பா. நான் வேற என்ன சொல்ல முடியும்? சே, மணி 11 ஆச்சு, இன்னும் வரலையே. பார்வதி வர்றதுக்குள்ள வந்துட்டானா பரவாயில்ல. வாடா வா, சீக்கிரம் வந்து தொலை. ஓட்ட சைக்கிளை வச்சுக்கிட்டு ஏன் உயிரை வாங்குறிய? ஏய் நில்லு நில்லு. என்னைய நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க? என்ன அண்ணாச்சி, காலில் செருப்பு கூட இல்ல. அட, இப்ப செருப்பா முக்கியம், விளக்கென்ன? லெட்டர் எதுவும் வந்ததா? உங்களுக்கு லெட்டர் எதுவும் வரலீங்களே? நாசமா போச்சு. எனக்கு இல்லையா, இந்த கிச்சா பயலுக்கு வரலீங்களே. இதுக்கு நீங்க வரணுமா? மணி அனுப்பியிருந்தா கொடுத்து அனுப்பியிருப்பேனே. எந்த நாயும் நம்ப முடியல. நம்ம சோத்தையே தின்னுட்டு நம்மளையே கடிச்சு வைக்குது. அது சரி, கிச்சாவுக்கு ஏதாவது மெட்ராஸ்ல இருந்து லெட்டர் வந்தா முதல்ல உங்ககிட்ட கொடுக்கணும், ஞாபகம் இருக்குங்க? அது இவெல்லாம் ஊருக்கு பெரிய மனுஷன். இவனை மாதிரி ஊருக்கு 2 பேர் இருந்துட்டா நாட்டில் நல்ல மழை பெஞ்சிரும். தம்பி, சென்னையில இருந்து ஒரு முக்கியமான லெட்டர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது வந்திருந்தா என்கிட்ட கொடுத்துரு. சென்னையில இருந்து யாரு? அது ரொம்ப முக்கியமான லெட்டர். என் வாழ்க்கை பிரச்சனை, என் எதிர்கால பிரச்சனையும் கூட. வந்தா கட்டாயம் கொடுக்குறேன்னு. நல்லா இருக்கு பாட்டி. நான் என் ஃப்ரெண்டு வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் பாட்டி. எந்த ஃப்ரெண்டு? அதான் பாட்டி, ரோஜா. அங்க போக கூடாது. ஏன்? ஏன்னு கேட்க கூடாது. அங்க போக கூடாதுன்னு மகேஷ் சொல்லியிருக்கான். காரணம் என்னன்னு சொல்லு. காரணமா சொல்றேன். உள்ள என் பைய இருக்கு, அதை எடுத்துக்கிட்டு வா. பையில என்ன பாட்டி காரணம் வச்சிருக்க? நீ எடுத்துட்டு வான்னு சொல்றேன். போ. சரி. பாட்டி, பாட்டி, பாட்டி. நீ உள்ளேயே இரு. ஏன் பாட்டி கதவு பூட்டிட்ட? நீ போக கூடாதுன்னு தான் நான் பூட்டினேன். பாட்டி, இது ரொம்ப அநியாயம். ரோஜா என் ஃப்ரெண்டு, நான் ஏன் அவளை பார்க்க போக கூடாது? அவ நல்லவ இல்ல. அது எப்படி பாட்டி உனக்கு தெரியும்? புருஷனை நல்லா வைக்க தெரியாதவ, புருஷனை பைத்தியமாக்குனவ எப்படி நல்லவளா இருக்க முடியும்? ரோஜாவை நீ ஒரு தடவை கூட பார்த்ததே இல்ல. அவ நல்லவளா கெட்டவளான்னு உனக்கு எப்படி பாட்டி தெரியும்? மகாத்மா காந்தி நல்லவரா கெட்டவரா? நல்லவரு. அவரை சுட்டு கொன்னானே கோட்சே, அவன் நல்லவனா கெட்டவனா? அவன் கெட்டவன். நீ காந்திஜியும் பார்த்ததில்ல, கோட்சேவும் பார்த்ததில்ல. ஆனா நல்லவர் யாரு கெட்டவன் யாருன்னு நீ சொல்ற. அதே மாதிரிதான் இதுவும். ஐயோ பாட்டி, அது வேற இது வேற. சரி, நீ ஒண்ணு பண்ணு, என் கூட வா. நான் ரோஜா உனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். அவ நல்லவளா கெட்டவளான்னு நீ அப்புறம் முடிவு பண்ணிக்கோ. அவ மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன். அவ கெட்டவதான். கற்பூரம் மணக்கும், கருவாடு நாரும். இது ரெண்டையும் மோந்து பார்த்தா தான் தெரியுமா? சொன்னாலே புரியாதா? ரோஜா கெட்டவதான். நீ அவளை பார்க்க போக கூடாது. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். பாட்டி, கதவை
தோற பாட்டி. பாட்டி போ, நீ எப்படியோ போ. தினமும் என்ன இப்படி உள்ள பூட்டி வைக்க முடியும்? கண்டுபிடிக்க. ஏமா நீ ஆபீஸ் கிளம்பல? இல்ல எனக்கு லீவுப்பா. ஆபீஸ் லீவா? ஏன்? ஆபீஸ் லீவ் இல்ல, நான் தான் லீவ் போட்டேன். ஏன்? கீழ்பாக் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சங்கர் இருக்காருல்ல, சும்மா அவரை போய் பார்த்துட்டு வரலாமே. நீ எதுக்கு அவனை போய் பார்க்கணும்? என்னப்பா இது, அவரை கவனிக்கிறதுக்கு நம்மளை விட்டா வேற யாரு இருக்கா? அவன் ஏற்கனவே மூளை குழம்பி போய் மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்கான். அவன் மேல பரிதாபப்பட்டு இன்னும் அவனுக்கு எடுத்து குட்டிச்சவராக்காத. நீ போய் அவனை பார்க்க கூடாது, அவ்வளவுதான். நீங்க செஞ்ச பாவத்துக்கு என்னையும் உடனே இருக்க சொல்றீங்க இல்ல? நான் எந்த பாவமும் பண்ணலமா. ஆஹா, அப்ப பெத்த புள்ளையவே கோர்ட்ல வச்சு பைத்தியம்னு போய் சொன்னீங்களே, அது பாவம் இல்லாம பின்ன புண்ணியமா? தப்பு செய்யறவன் பெத்த மகனா இருந்தாலும் தண்டிக்கிறது தான் தர்மம். தர்மத்தை பத்தி பேசுற நீங்க கடமையை பத்தியும் கொஞ்சம் கவலைப்பட்டிருக்கணும்பா. ஏன்பா, ஒரு அப்பாவா நீங்க உங்க பிள்ளைக்கு செஞ்ச கடமை என்ன சொல்லுங்க பாப்போம். அப்பா, தண்டிக்கிறது கடவுளோட வேலை, மன்னிக்கிறது தான் மனுஷனோட குணம். அவன் செஞ்ச பாவத்துக்கு பலனை அனுபவிச்சு தான் தீரணும். அடுத்தவன் பொண்டாட்டி மேல ஆசைப்படுறதும் அதுக்காக ஒரு டாக்டரை கொலை பண்ணதும் அவன் செஞ்ச பாவம். அந்த பாவத்தோட பலன் தான் இப்போ அவன் ஹாஸ்பிட்டல் அனுபவிச்சுட்டு இருக்கான். அவனை தண்டிக்கிற மனுஷங்க வெறும் கருவிதான். இதத்தான் பகவத்கீதை சொல்லுது. ஏன் ஒரு கணத்துல அரைஞ்சா இன்னொரு கணத்தை காட்டணும்னு ஏசுநாதர் கூட தான் சொல்லியிருக்காரு. ஏசுநாதர் பிறந்த காலத்துல அவன் பிறக்கல. பிறந்திருந்தா அப்படி சொல்லியிருக்க மாட்டாரு. என்ன பொறுத்த வரைக்கும் சங்கர் செத்துட்டான். அவர் சாகலப்பா, நீங்க அவரை கொன்னுட்டீங்க. கவிதா பேசாதீங்க. பெத்த புள்ளைக்கு ஆதரவா இல்லனாலும் பரவாயில்ல, நீங்க பேசாம வீட்லயாவது இருந்திருக்கலாமேப்பா. கோர்ட் வரைக்கும் போய் பெத்த புள்ளையவே அவன் பைத்தியம்னு போய் சாட்சி சொல்லிட்டு வந்திருக்கீங்க. இது நீங்க அவனை துடி துடிக்க கொன்னதுக்கு சமம். ஆமா, கொன்னுட்டேன். அப்படியே வச்சுக்க. நான் செஞ்சது ஒரு கொலைனா அவன் செஞ்சது பல கொலைங்க. என் மக லலிதா சாகர வரைக்கும் அவளை சித்திரவதை செஞ்சான். அது கொலை இல்லையா? என் மக மாதிரி இருந்த ரோஜா வாழ்க்கைய சீரழிச்சான். அது கொலை இல்லையா? அவளையே நான் உயிருக்கு உயிரா வளர்த்த என் மருமக அஞ்சலிய பூ மாதிரி இருந்த அவளுடைய வாழ்க்கையில புயல் மாதிரி நுழைஞ்சி கதற கதற வைத்து பிள்ளையோட சாகடிச்சான். அது கொலை இல்லையா? கத்தி எடுத்து குத்துனாதான் கொலை இல்ல. நம்ப வச்சு கழுத்தறுக்கிறதுக்கு பேரு கொலைதான். ஏன் ஏன் அப்படி எல்லாம் செஞ்சான்? அதை யோசி. ஏன்னு இந்த கேள்வியை நீங்க என்ன கேட்க கூடாது. இது நீங்க உங்களையே கேட்டுக்க வேண்டிய கேள்வி. ஏன்னா இதுக்கு நான் பதில் சொன்னா அது உங்களால தாங்கிக்க முடியாது. ஏன் தெரியுமா? இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க. கவிதா, ஆமா, அம்மா கவனிப்பில்லாத புள்ளையா சங்கரை நீங்க வளர்த்தீங்க. புள்ளைய விட பிசினஸ் தான் முக்கியம்னு அலைஞ்சிங்க. இத நீங்களே அன்னைக்கு ஒரு நாள் என்கிட்ட ஒத்துக்கிட்டீங்க. கவிதா, அப்படிதான் பேசாதம்மா. பாசத்துக்காக ஏங்கின புள்ளை கிட்ட நீங்க பணத்தை காட்டியிருக்கீங்க. சின்ன வயசுல அவனோட சட்டப்பைய மட்டும் நிரப்ப தெரிஞ்ச நீங்க அந்த சட்டப்பைக்கு பின்னாடி இருந்த பிஞ்சு மனசு நிரப்ப மறந்துட்டீங்க. கவிதா, ஏமா இப்படி எல்லாம் பேசுற? நான் அவனுக்காக இன்னொரு கல்யாணம் கூட பண்ணிக்கலமா. ஓஹோ, பெரிய தியாகம் செஞ்சுட்டு தான் நினைப்பில்ல. இதுக்கு பேரு தியாகம் இல்லப்பா, துரோகம், பச்சை துரோகம். மிடாசு கதை தெரியுமா உங்களுக்கு? தான் தொட்டதெல்லாம் தங்கமாகணும்னு கடவுள் கிட்ட வரம் வாங்கிட்டு வந்தவன். அவன் தொட்டதெல்லாம் தங்கமாச்சு, சாப்பிடுற சாப்பாட்டையும் சேர்த்து. என்னதான் இருந்தாலும் தங்கத்தை சாப்பிட முடியுமா? கடைசி வரைக்கும் சாப்பிடாமலே இருந்து பட்னியா கிடந்து செத்து போனான். அந்த மாதிரிதான் இப்ப உங்க புள்ள சங்கரோட கதையும். பாசத்துக்காக ஏங்கினவன் கிட்ட நீங்க பணத்தை காட்டி ஏமாத்திட்டீங்கப்பா. அன்பும் பாசமும் கிடைக்காத சங்கர் சாம்பல் ஆகி அப்பவே செத்து போயிட்டான். இப்போ இருக்கிறவன் அந்த சாம்பல்ல இருந்து உருவானவன் தான். இன்னும் எத்தனை பேர் இந்த மாதிரி உங்களால உருவாயிருக்காங்களோ தெரியல. அவங்க எல்லாரும் சேர்ந்துதான் உங்களை இப்ப பழி வாங்குறாங்க போல் இருக்கு. கவிதா, என்னம்மா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நீங்க செஞ்சதை தானப்பா சொல்றேன். நான் ஒண்ணுமே செய்யலம்மா. வைதேகி, நீ ஒரு பிள்ளைய பெற்ற தாய் தானே? நீ சொல்லுமா, என் பிள்ளைக்காக தானே நான் இவ்வளவு சம்பாரிச்சேன். இந்த காரு, பங்களா, வீடு, சொத்து, சுகம்
எல்லாத்தையும் நானும் அனுபவிச்சேன். என் பிள்ளைக்காக தானே. என் பிள்ளைய நான் வளர்த்து வந்த தப்பா? அவனை நான் கண்டிச்சது தப்பா? சொல்லுமா, சொல்லு. உண்மைதானே வைதேகி, நீயுமா? ஆமா, தாய் ஸ்தானத்துக்கு நகரா இந்த உலகத்துல வேற என்ன இருக்கு சொல்லுங்க? மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவா. தெய்வத்தை கூட கடைசியா தான் சொல்றா. தாய் ஸ்தானம் தானே முதல்ல. அந்த தாய் பாசத்தை சங்கருக்கு கொடுக்காம போனது உங்க தப்பு தானே. ஐயோ, என்னாச்சு? என்னாச்சு உங்களுக்கு? கவிதா, வந்து ஒரு கை கொடுமா. எழுந்துக்கோங்க, எழுந்துக்கோங்களே. கவிதா, வந்து ஒரு கை கொடுமா, ப்ளீஸ் வாமா. ஒண்ணு இல்ல, சின்ன மயக்கம் தான், கொஞ்ச நேரம் அப்படியே கிடக்கும், சரியா? என்ன பேச்சு பேசுற? அவரோட அப்பா விரோதியா இருந்தாலும் ஆபத்து காலத்துல உதவணும். உடம்பெல்லாம் வேர்த்திருக்கு, ஹார்ட் அட்டாக் இருக்க போறது. கொஞ்சம் வாமா. அதெல்லாம் ஹார்ட் இருக்கிறவங்களுக்கு வர வேண்டிய வியாதி, இவருக்கு சத்தியமா வராது. மயக்கம்தான், தண்ணி தெளிச்சா சரியாயிடும். நான் கிளம்புறேன். உயிரோட இருந்தா சொல்லி அனுப்புங்க, வந்து பாக்குறேன். கவிதா, கவிதா, ஐயோ, நான் என்ன பண்ணுவேப்போ? என்னாச்சு உங்களுக்கு? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. கொஞ்சம் எழுந்துக்கோங்களே. நான் இப்ப என்ன பண்ணுவேன் பெருமாளே? ஐயோ, எழுந்துக்க மாட்டேங்கிறாரு. நான் என்ன பண்ணுவேப்போ? என்னாச்சு உங்களுக்கு? என்னாச்சு? இப்ப பார்த்து யாரும் இல்லையே. ஹலோ, டாக்டர் நரசிம்மன் வீடுங்களா? ஹலோ, டாக்டர், டாக்டர் இல்லைங்களா? சொக்கலிங்க ஐயா வீட்டுல பேசுறோம். என்னம்மா, லேட் ஆயிடுச்சா? அப்பவே வர சொன்னேன், ஏண்டி இவ்வளவு லேட்டு? அந்த சொக்கலிங்கத்தை நல்லா தாளிச்சு கொட்டிட்டு வந்துட்டேம்மா. சண்டையா? ஆமா, நீங்க பெத்த புள்ள சங்கரையே கோர்ட்ல சைக்கோன்னு சொல்லிட்டீங்க. அம்மாவோட வளர்ப்புல அதனாலதான் சங்கர் கொலைகாரனானா? ஆனா உண்மையை சொல்லணும்னா நீங்க தான் நிஜமான கொலைகாரன்னு லெப்ட் ரைட் விடு விடுன்னு விட்டனா அப்படியே நெஞ்சு வலியில பட்டுன்னு சாஞ்சிட்டார். இன்னைக்குதான் என் மனசு குளிர மாதிரி காரியத்தை பண்ணிருக்க. ஐயோ, செஞ்ச பாவம்லாம் பசியா வந்து நெஞ்சையும் காதையும் அடிக்குது. 2 நாளா ஒரே பட்டினி. எப்படியாவது தண்ணி குடிச்சாது பசி ஆத்தணும். என்னம்மா நீங்க? நானே அந்த சொக்கலிங்கத்து கூட சண்டை போடுற டென்ஷன்ல இருந்தேன். நீங்க அப்போன்னு பார்த்து எனக்கு போன் பண்ணி நான் கோயில்ல இருக்கேன் உடனே வாடின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஏன் பொண்ணு நீயே 16 அடி பாஞ்சன்னா நான் உன் அம்மா உனக்கு முன்னாடி வந்து நிப்பேன். அதான் கோயிலுக்கு வந்து அந்த பகவான் கிட்ட வேண்டிக்கிட்டேன், சொக்கலிங்க நல்லா இருக்க கூடாதுன்னு. பலே பலே, இப்படி எல்லாம் கூட வேண்டிக்க முடியுமா உங்களால? நான் கொஞ்சம் வித்தியாசமானவ. கொஞ்சம் இல்ல, நிறைய. ஏய், என்ன கிண்டல? சரி சரி, கிளம்பு. என்னம்மா? என் பர்ஸ காணோம்டி. என்னம்மா சொல்றீங்க? இதுல இங்க தாண்டி வச்சிருந்தேன். கோயிலுக்கு வரும்போது பர்ஸ் கொண்டு வந்தீங்களா? என்னடி நீ நான் தான் கொண்டு வந்தேன்னு சொல்றேன், காணாம போயிடுச்சு கொண்டு வந்தேன்னு கேக்குறேன். சரி, இப்ப எவ்வளவு பணம் இருந்தது அதுல? ஆஹா, 1 2 3 4 5 6 7 8 9 10. சில்லற காசு இதெல்லாம் யாருக்கு வேணும்? பிச்சைக்காரங்களுக்கு போட்ட வேண்டியதான். மணி, உன் காட்டுல மழை தான்டா. ஏய், அங்க கோயில் வாட்ச்மேன் நிக்கிறாரு, வா அவர்கிட்ட போய் சொல்லலாம். என்னங்க? வணக்கங்க. என்னம்மா சொல்லுங்க. இங்க அர்ச்சனை கொடையில பர்ஸ வச்சுட்டு நானும் இவ்வளவு பேசிட்டு இருந்தோம். திரும்பி பார்த்தா பர்ஸ காணுங்க. எவ்வளவு பணம் வச்சிருந்தீங்க? 1000 ரூபாய் இருக்குங்க. ஏய், இங்க வாங்க, இங்க வாங்கம்மா, எல்லாரும் வாங்க. இவங்க பர்ஸ் காணுமா? யாராவது எடுத்தீங்களா? நாங்க யாரும் எடுக்கல சார். நாங்க யாரும் எடுக்கல சார். ஏப்பா, நீ பாத்தியா? இல்ல சார், நான் பார்க்கல சார். நீங்க அவங்க கையில விசாரிங்கம்மா.
பிரவுன் கலர் பர்ஸ். நீங்களும் இந்த பக்கம் வாங்க. ஐயோ இன்னும் வாசல்ல ஒரே கூட்டமா இருக்கு. ஏதாவது பிரச்சனையா? யாரு தள்ளுன்னு தெரியல. நாங்க அங்கதான் பேசிட்டு இருந்தோம். ஐயோ அந்த பொம்பளை வேற நிக்குது. பர்ஸ் வேற நம்மகிட்ட இருக்கு. பக்கத்துல ஒருத்தன் மீச வச்ச மாதிரி நிக்கிறான். வாட்ச்மேன் மாதிரி தெரியுது. ஓ நீ வாப்பா. டேய் அரை ட்ரவுசர் கருப்பு சட்டை இங்க வாடா. என்னையா? உன்னையே தான் வாடா. மாட்டிக்கிட்டோமா? மாட்டிக்கிட்டா பின்னி எடுத்துருவாங்களே. ஒரு வழியா சரண்டர் ஆகுறது தான் நல்லது. டேய் உன்னதான்டா வாடா. இதோ வரேன். சார் நீங்க வாட்ச்மேனா? ஏன் கேக்குற? இல்ல இந்த கோயில் பிரகாரத்துல யாரோ பர்ஸை விட்டுட்டு போயிட்டாங்க. அம்மா இது உன் பர்ஸா? சார் நான் ஊருக்கு புதுசு. இது யார்கிட்ட ஒப்படைக்கிறதுன்னு தெரியல. இதை உங்ககிட்டே கொடுத்துருவா இல்ல உங்க கூட வந்து போலீஸ்ல கொடுத்துருவா சார்? ஆமா சார் இது என் பர்ஸ் தான். அம்மா இது உங்களுக்கு பிரகாரத்துல அப்படியே போட்டு வர்றது? ஆமா பிரகாரத்தை சுத்தும் போது மிஸ் பண்ணிட்டேன் போல இருக்கு. டேய் சார் திருடிட்டு போய் சொல்றியா? பர்ஸ்ல எவ்வளவு பணம் இருந்துச்சு? ஐயோ சத்தியமா நான் திறந்து கூட பார்க்கல சார். போய் சொல்லாதடா. சார் பணம் எல்லாம் கரெக்டா இருக்கு. அவன் திருடல. ஐயோ திருடனா? நேர்மையா நடந்துக்கிட்டதுக்கு தண்டனையா அது? சரி சரி விட்டுருங்க சார். அதான் பணம் கிடைச்சிருச்சுல. ஒருவேளை அவன் சொல்றது கூட உண்மையா இருக்கலாம். எல்லாம் சரியா இருக்காமா? எல்லாம் சரியா இருக்கு. தேங்க்ஸ். தேங்க் யூ சார். ரொம்ப நன்றி தம்பி. 2 நாளா சாப்பிடவே இல்லம்மா. இந்தாப்பா. ஐயோ பணம்லாம் வேணாமா. இந்த 50 ரூபா கொடுத்தீங்கன்னா இன்னைக்கே செலவாயிடும். ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா ஒரு மாசம் பூரா சாப்பிடுவோமா? வேலையா? ஏதாவது வேலை இருந்தா. கவிதா உன் ஆபீஸ்ல ஏதாவது வேலை இருந்தா போட்டு கொடு. சரி முதல்ல இவன் வீட்டுக்கு வரட்டும். தம்பி இந்த கோயில்ல இருந்து நேரா வந்தனா 3வது லெஃப்ட். திரும்பின உடனே ரைட் சைடுல 2வது வீடு. yellow கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கோம். நீ அப்புறமா அங்க வா, நான் என்னன்னு சொல்றேன். வாமா. நேர்மையா இருந்தாலே சாப்பாட்டுக்கு வழி கிடைக்கும் போல தெரியுது. இனிமே அண்ணாச்சி கிட்ட மாமாவில பார்த்ததெல்லாம் போதும். இனிமே நல்ல மனுஷனா வாழ்றதுக்கு முயற்சி பண்ணுவோம். டாக்டர் இப்ப எப்படி இருக்கு டாக்டர்? பயங்கரமா வேர்த்து இருந்தது. ஹார்ட் அட்டாக் இருக்குன்னு பயந்து போயிட்டேன். ஹார்ட் அட்டாக்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சாதாரண நெஞ்சு வலி தான். பெருமாளே. ஏதோ ஒரு ஷாக்குனால ஏற்பட்டிருக்கு. நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும். மேகா நம்ம என்னடி பாவம் பண்ணோம்? உனக்கு நடந்தது ஆக்சிடென்ட் இல்லையா? இந்த கன்றாவில தாங்கிக்க முடியாம தான் தற்கொலை பண்ணிட்டியா?